நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றிப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களை ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருந்து உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்திருளும். எங்களை ஆசீர்வதித்திருளும். உம்முடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பேச வேண்டும் ஐயா. உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளதுப்பா, ஜீவன் உள்ளதுப்பா. நீங்கள் செயல்படுகிற விதமே தனியாக இருக்கும் ஏசப்பா. நன்றிப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசப்பாட கிருபையினாலே இன்றைக்கு நம்ம மீண்டும் சந்திக்கும்படியான வாய்ப்பை தேவன் தந்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே தலைப்பாக என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, செயல்படுதல் வெற்றி தரும். செயல்படுதல் வெற்றி தரும். செயல்பட வேண்டும். எல்லா காரியத்திலையுமே செயல்பாடு இருக்க வேண்டும். செயல்பாடு இல்லாமல் எதையுமே நம்ம சாதிக்கவே முடியாது. வீடானாலும் சரி, நம்முடைய திருமண காரியம் இல்லை குழந்தைகளுடைய வாழ்க்கையை பற்றி எல்லா காரியத்திலையுமே நம்ம செயல்பட வேண்டும். ஒரு விளையாட்டு விளையாடுவதற்கு செயல்படுகிறார்கள், அநேக முயற்சிகளை எடுக்கிறார்கள், அநேக ட்ரைனிங் எடுக்காங்க. ஒரு வீடு கட்டணுன்னா அதுக்கு எவ்வளோ பிளான் பண்ணுறாங்க, அப்ரூவல் வாங்குகிறாங்க. எல்லா காரியத்துக்குமே செயல்படுதல் தேவை. செயல்படாவிட்டால் வாழ்க்கையிலே ஒன்றையுமே ஜெயிக்க முடியாது. இந்த பூமியிலே பிறந்த நாம் எப்படி வாழ்ந்து தான் ஆக வேண்டும். நம்ம வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் யாரையும் சார்ந்து இருக்காதபடிக்கு, எந்த மனிதனையும் சார்ந்து இருக்காதபடிக்கு தேவனையும் மட்டும் சார்ந்து இந்த பூமியிலே வாழ்வதற்கு செயல்படுதல் அவசியம். அதுக்கு நான் வேதத்தில் உள்ள ஒரு சம்பவத்தை உங்களுக்கு ஆதாரமாக எடுத்திருக்கின்றேன்னு கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஏசப்பா அந்த உலகத்தில் இருந்த காலத்தில் செய்த ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகின்றேன். மார்க்கு 7வது அதிகாரம் 32வது வசனம். அங்கே கொன்னைவாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். ஒரு கொன்னை வாய் உடையவன், அதாவது எப்படின்னா திக்கி திக்கி பேசுகிறவன், அந்த திக்கி திக்கி பேசுகிற ஒரு செவிடன். காது அவனுக்கு கேட்கலை. காது கேட்கலைனாலே என்னதுதான், காது கேட்கலைனாலே ஊமையாகிடுவாங்க. ஏன்னா காது செவித்திறன், அந்த செவித்திறன் இல்லை அப்படின்னா பேச்சு வராது. அப்போ அதான் செவிடும் ஊமையுமான மனிதன். அப்போ இதில் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அவன் கொன்னை வாய் உடைய ஒரு செவிடன். அப்போ அவன் திக்கி பேசுகிறான், அவனுக்கு காது கேட்கல. அதான் நீங்கள் மறந்துடாதீங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒருவனை ஏசப்பாட்ட கொண்டு வராங்க. வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏசப்பா நீங்கள் உங்கள் கையை நீங்கள் இவன் மேலே நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இது ரொம்ப ஒரு வித்தியாசமாக இந்த பகுதியை நான் படித்தேன். எவ்வளோ காலம் இதை படிச்சிருக்கோம். ஆனால் அந்த மக்களுடைய விண்ணப்பம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் கையை நீங்கள் இவன் மேலே வச்சா போதும், இவன் சுகமாகிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. செயல்படும் வேலை, அதான் செயல்பாடு தான் வெற்றி தரும் என்ற தலைப்பு கொடுத்துருக்கின்றேன். ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது 2 கையை வைக்கணுங்கிறாங்க. வேண்டிக் கொண்டார்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரொம்ப கெஞ்சி சொல்கிறாங்க, ஏசப்பா நீங்கள் உங்கள் கையை கொஞ்சம் இவன் மேலே வைங்களேன். இவன் ரொம்ப திக்கி பேசுகிறவனை பார்த்தா பாவமாக இருக்கும் தெரியுமா. நான் 6வது வகுப்பு படிக்கும்போதுன்னு நினைக்கிறேன், 8வது வகுப்பு படிக்கும்போது எங்கள் ஊரில் தான் படித்தேன் நான். அது சின்ன கிராமந்தான். அங்கே பையங்களும் பிள்ளைகளும் ஒன்றா சேர்ந்து தான் படிப்பாங்க. தரையில் தான் உட்காரணும். 20க்கு மேலே பையங்க இருப்பாங்க, 5-6 தான் பெண் பிள்ளைகள் இருப்பாங்க. அப்போ அதில் எங்கள் கிளாஸ்லேயே ஒரே ஒரு பையன் மட்டும் அப்படியே ரொம்ப திக்கி பேசுவான். ஏன்னா நாங்கள் 5வது வகுப்பு வரைக்கும் நாங்கள் கான்வெண்ட்டில் படித்தோம், அங்கே பையங்க கிடையாது. 6வது வகுப்பு ஹைஸ்கூலுக்கு வந்துடணும். அது பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்து படிக்கிற ஸ்கூலு. அங்கே தான் நான் முதலாவது அந்த பையனை பார்த்தேன், என்னோடய கிளாஸ்மேட்டு. 8வது வகுப்பில் அவங்ககிட்ட டீச்சர் ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒன்று தான் டீச்சர், மண்டி எல்லாருமே சாரு தான். அப்போ இந்த டீச்சர் ஒரு நாள் ஒரு பாடத்தில் கேள்வி கேட்கும்போது அவனை எழுப்பி விட்டாங்க.
அப்போ இந்த பையன் ரொம்ப திக்கி திக்கி பேசினான், குனி குனி பேசினான். எனக்கு அதான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தது. உடனே என் டீச்சர் ரொம்ப இறக்கப்பட்டு, அவனை நீ ஸ்டாப் பண்ணு, அதுக்கு பிறகு சொல்லு, அந்த திக்கி வரும்போதெல்லாம் நீ நிப்பாட்டிடணும், அப்புறம் நீ பேசு, அப்புறம் நீ ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே இருந்துச்சு. அப்போலாம் எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கும். அதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அந்த திக்கி திக்கி பேசுகிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இந்த தொண்டை நரம்பு எல்லாமே எடுக்கும் அவங்களுக்கு, பார்த்துக்கோங்க. அப்போ இதில் அந்த மக்கள் அந்த நாளிலே பரிதாபப்பட்டு தான் ஏசப்பாட்ட கொண்டு வேண்டிக் கொண்டார்கள் அப்படின்னு ரொம்ப ஜெபம் செய்கிறாங்க. ஏசப்பா உங்கள் கையை கொஞ்சம் வைங்க, வேண்டிக் கொள்றது ரொம்ப ப்ளீஸ் கேட்குறது, தயவு செய்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏசப்பா எப்பவுமே இறக்கம் உள்ளவர் தான். அதனால் இது அவருடைய இருதயத்தை ரொம்ப அழகு பண்ணிடுச்சு, ரொம்ப இதாகிட்டு. இன்றைக்கி கூட நான் மதியம் கொஞ்ச நேரம் எனக்கு நேரம் இருந்துச்சு. அப்போ நான் படுத்திருந்தேன். ஏன்னா சாயங்காலம் நான் ரெக்கார்டிங் கிளம்பணும். படுத்திருக்கும்போது இதுக்காண்டி ப்ரேயர் பண்ணணும்ல, நான் சும்மா பேச முடியாது. அரசியல் பேசிடலாம், அரசியலை எதுனாலும் நம்ம பாட்டுக்கு உடான்ஸ் விட்டுறலாம், கப்ஸா விட்டுறலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை அப்படி உடான்ஸ் விட முடியாதுல்ல, கப்ஸா பண்ண முடியாது. அது தெளிவாக கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும். அதனால் நான் அப்படியே ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏசப்பா ரொம்ப சமீபமாக இருந்தாங்க எனக்கு பக்கத்தில். அப்படியே எனக்கு அப்படியே தனியாக ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி ஆயிட்டு, அப்படியே ஆண்டவர்கிட்ட பேசணுங்கிறது ஒரு வெறி மாதிரி ஆகிட்டு, பார்த்துக்கோங்க. ஆண்டவர்கிட்ட கிருபையினால தான், என்னால் இது முடியாது. நான் ஒரு மாம்சத்தில் உள்ளவன். ஆனால் அது எனக்குள்ள அப்படியே பொங்கி வருது. ஆண்டவர்கிட்ட பேசுகிறதுக்கு நான் வாயை திறக்கலை. இருதயத்தில் அப்படியே பொங்குது, எஸ்ப்பா 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 அப்படின்னு பேசுகிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த செய்திக்கு நான் வந்தேன் ஆண்டவர் கிருபையாளர். அப்போ இதை எனக்கு ஆண்டவர் சொன்னார். அவர் இருதயம் நம்ம பேசணுன்னாலே அவர் இருதயம் அப்படியே துடிச்சு நம்ம பிள்ளை என்ன சொல்ல போகுது அப்படின்னு ஆசையாக இருப்பாங்கல்ல ஏசப்பா. அதே மாதிரி இவங்க வந்த உடனே அடுத்த வசனத்தில் 33 வாசிக்கிறேன், மார்க்கு 7:33. அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய், இதான் செயல்படு நேரம், செயல்பாடு தான் வெற்றி தரும். ஆண்டவர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஏசப்பா தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாருக்கும் மத்தியில் அவனை பேச சொன்னால் அவனுக்கு எப்படி இருக்கும்? வெக்கமாக இருக்கும்ல, ஒரு மாதிரி இருக்கும்ல. எல்லோரும் சரளமாக பேசுகிறாங்க, நம்ம மட்டும் திக்கி பேசுகிறமேன்னு வெக்கமாக இருக்கும். அதனால் ஏசப்பா என்ன செய்கிறாங்க, இறக்கமுள்ளவருங்கிறதுனால தனியே அழைத்து கொண்டு போய் என்ன செய்கிறார் அப்படின்னா, அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து, அப்போ அவனை தனியை கூட்டி கொண்டுட்டு போகிறாரு. அங்கே போய் அவனை நிற்க விட்டுறாரு. நிற்க விட்டுட்டு தமது விரல்களை, அதாவது நான் அப்படி நினைக்க கற்பனை பண்ணி பார்க்க, 2 கையில் உள்ள 10 விரல்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, அவனுடைய 2 காதிலும் வைக்கின்றார். 2 காதுகளிலும் வைக்கிறார். வச்சுக்கிட்டு இருக்காரு. உமிழ்ந்து அவனுடைய நாவை தொடுகின்றார். நீங்கள் அப்படியே ட்ரீம் பண்ணி பாருங்கள், கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த மனிதனுடைய 2 காதுகளிலும் கர்த்தர் தம்முடைய 2 விரல்களை வைத்திருக்கின்றார். ஆனால் அவனுடைய வாயில் இயேசு என்ன செய்கிறாங்க, உமிழ்ந்து காதுகளில் வைத்து உமிழ்ந்து காதில் விரலையும் வைக்கிறாரு. அதுக்கு பிறகு உமிழ்ந்து அவனை பார்த்து அவனுடைய காதில் உமிழ்றார், எச்ச துப்புறார். துப்பிட்டு திருப்பி கையை எடுத்து அவனுடைய நாவை தொடுகின்றார். எவ்வளோ செயல்பாடுகள், எவ்வளோ செயல்கள் இருக்கின்றது இந்த நாளிலே. நம்ம சும்மா 2 வார்த்தை அப்படி ஏசப்பா நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடித்தா எப்படி பெற்றுக்கொள்கிறது? செயல்பாடு இல்லை. இப்போ தேவ சமூகத்திலே அதற்காக நம்முடைய ஒரு காரியம் நமக்கு தீரணும், ஒரு காரியம் நமக்கு நடக்கணும், ஒரு காரியத்தில் நமக்கு வெற்றி வேணும், நம்ம தொழில் ஆசீர்வதிக்கப்படணும். எதுக்கு இப்படி மந்தமாக இருக்குது? ஒரு மாதத்தில் ஒரு செக்கு புக்காவது என்ன செய்யணும், ஓகே ஆயிரணும்ல. அது செக்கு புக்கு போட்ட இடத்துல கிடக்கு. ஜிஎஸ்டி கட்ட முடியல, நமக்கு பணம் வரல, இப்படி தொழில் ஒரு மாதிரி டல்லாக போய்கிட்டு இருக்கு. நமக்கு டெண்டர் கிடைக்க மாட்டேங்குது. என்ன, நிறைய ஆர்டர் வரல, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் இல்லை,
கம்பெனியில் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கு. கம்பெனி எப்போவும் என்ன செய்யணும், ரன் ஆகிட்டு இருக்கணும் 24 hours, டே அண்ட் நைட்டு ஷிஃப்ட்டு. அப்படியும் இல்லை. கடல் தொழில் இல்லை, கடலில் தொழில் சரியில்லை. டெய்லி கூலி வேலை போகிறவங்களுக்கு வேலை இல்லை. இப்போ 100 நாள் வேலை பார்ப்பாங்களாமா. அப்போ மழை பெய்தால் தான் வேலை. அன்றைக்கி ஒரு அக்கா வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு. எந்த ஊருன்னா செய்த்தலை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, தூத்துக்குடிக்கு வடக்கு இருக்குது. அந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அப்போ சும்மா தான் வந்தேன், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. அப்போது மழை பெய்யலாம், அதனால் 100 நாள் வேலை இல்லை. 100 நாள் வேலைக்கு நல்ல சம்பளமாமா, அந்த வேலை இல்லை, ஏன்னா மழை பெய்யலை அப்படிங்கிறாங்க. அதனால் சும்மா அப்படி ஊரை சுற்றிட்டு கிடக்கன்னு. அப்போ அது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இப்படிலாம் இருக்கும்போது தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலே, எங்களுடைய கிராமத்திலே சேதமில்லாத நல்ல மழையை தாங்க, எங்களுக்கு வேலை வேணும். எங்கள் பில்லு புக்கு அப்படியே போட்ட இடத்துல கிடக்கு. எங்கள் பில்லு பாஸ் ஆகவே இல்லை. எங்களுக்கு டெண்டரே கிடைக்க மாட்டேங்குது, கான்ட்ராக்டே எங்களுக்கு இப்போ கிடைக்கல. எனக்கு எந்த இன்கமிங்கும் வர மாட்டேங்குது. என்னை யாருமே என்னை கூப்பிடலை. நான் வேலை பார்க்குறேன், நான் இப்படி ஒரு பெரிய பிஸ்னஸ் வச்சுருக்கேன், யாருமே எனக்கு கால் பண்ணலை, கூப்பிடவே இல்லை என்னைய. இப்படிலாம் சூழ்நிலையில் இருக்கிற நீங்கள் மௌனமாகவே இருந்தால் எப்படி? ஆனால் தேவைகள் பெருகி கொண்டே தான் இருக்கும். உங்களுக்கு தொழில் நடக்கும் நடக்கலையோ, ஆனால் தேவைகள் கண்டிப்பாக பெருகும். உணவு நமக்கு வேண்டும், பிள்ளைகள் படிப்புக்கு ஃபீஸ் கட்டணும், வீட்டுக்கு தீர்வை கட்டணும். அன்றைக்கெலாம் எங்கள் காம்பவுண்டுக்குள்ளே இந்த தண்ணி பில்லு தீர்வெல்லாம் கட்டலை அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா தண்ணியை தான் அடைப்பாங்க. பார்த்துக்கோங்க, வீட்டு முன்னால் இருக்கிற நம்ம தண்ணி நமக்கு சப்ளை வருங்களா, அந்த குழாயை தான் உடச்சி அதை லாக் பண்ணிடுவாங்க. அப்போ தண்ணி அடைச்சாதான் தீர்வை கட்டுவான், தண்ணியை அடைச்சாதான் என்ன செய்வான், தண்ணி பில்லு கட்டுவான் அப்படின்ட்டு முதலாவது என்ன செய்வாங்க அப்படின்னா, தீர்வை கட்டாமல் தண்ணி பில் கட்டாமல் இருந்தாச்சுன்னா தண்ணி பில்லு குழாயை தான் ஃபஸ்ட்டு அடைப்பாங்க. அன்றைக்கி அவர் ஒரு பெரிய இலவாங்குன்னு கடப்பாறை கம்பி இருக்குது, அந்த கம்பியோட பில் கலெக்டர் எல்லோரும் ஆஃபீஸரும் நிற்காங்க. தண்ணி பில் கட்டலைன்னா இந்த வேலை தான் நடக்கும் அப்படின்ட்டு. அப்போ இதெல்லாம் முன்னக்கூட்டியே கட்டுவதற்கு நமக்கு என்ன தேவை, வருமானம் தேவை. அப்போ நாம் உழைக்க வேண்டும். அந்த உழைப்பதற்கு கர்த்தர் அனுகிரகம் பண்ண வேண்டும். அந்த வருமானம் நமக்கு வருவதற்கு கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ண வேண்டும். நம்முடைய லேப்டாப்பில் நமக்கு கான்டாக்ட் அந்த இதில் மெசேஜ் வந்திருக்கணும், உங்களுக்கு பில்லு பாஸ் ஆகிட்டு, உங்கள்கிட்ட இந்த மாதிரி சரக்கு இருக்கா, எனக்கு வேணும், எனக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்க அப்படின்னு சொல்லிலாம் வரணுமே. இல்லையே, அப்படியே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இருக்கின்றது. நீங்கள் செயல்பட வேண்டும். நீங்கள் அடிக்கடி அந்த பிஸ்னஸ்காரங்களோட தொடர்பு வைத்துக்கொள்ள வேண்டும், ஞானமாய் பேச வேண்டும், அறிவாக செயல்பட வேண்டும். இது மெமரி லாஸ் ஆகிட்டுனா ஒன்றும் செய்ய முடியாது. ஞானத்தோடு இருக்க வேண்டும், எதையும் மறந்து போகக்கூடாது. மறந்து போய்விடும் என்றால் அதை எழுதி வைக்க வேண்டும், இல்லை வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜை போட்டு வச்சுக்கிடணும். நல்லா அப்படியே ராத்திரி படுத்த பிறகு 12 மணிக்கு மேலே நன்றி சொல்லி நம்ம படுக்கும்போது எனக்கு அப்போ நல்ல மெசேஜ் வரும். தண்ணி ஊற்று போங்கிற மாதிரி அப்படியே டக்குனு நிறைய மெசேஜ் வரும். அப்போ நான் இனிமேல் எழுந்து லைட்டை போட்டு நான் டைரியில் எழுதணும். அதனால் என்ன செய்வேன், செல்லை எடுத்து வாய்ஸ் மெசேஜ் சொல்லிடுவேன். இந்த மாதிரி இந்த மெசேஜ், இந்த செய்தி, இந்த வசனம், இத்தனை அதிகாரம், இந்த வசனம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லி வச்சுருவேன். காலையில் எடுத்து அதை பார்த்து நான் எழுதி டைரியில் எழுதுவேன். இப்போ செயல்பாடு இருந்தால் தான் வெற்றி பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நீங்கள் உங்களுடைய காரியங்களை ஆலோசிக்க வேண்டும். நீங்கள் தேவ சமூகத்துக்கு போக வேண்டும். எங்கள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு சர்வீஸு, 5 மணிக்கு திறந்துருவாங்க. 7 மணிக்கிட்டக்க பார்த்தீங்கன்னா கடைக்கு போகிற வியாபாரிகள் கடைச்சாவியை ஆலயத்தில் அவங்க இருக்க அந்த முன்னால் வைப்பாங்க. ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க, கடைச்சாவியை வச்சுட்டு ஆண்டவரை ஜெபம் பண்ணிட்டு தான் போய் கடையை திறப்பாங்க. ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். நாம் செயல்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீ ஒரு முதலாளியாக நீ சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தால் நீ உனக்கு ஒரு வேத புத்தகத்தை வாங்கி உனக்கு முன்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். நீ தினமும் அதை வாசிக்க வேண்டும். அப்பொழுது உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவேன் என்று கர்த்தர் எழுதியிருக்கிறார் பழைய ஏற்பாட்டில். நீ வேதத்தை வாசிக்காமலே உன்னுடைய ஆஃபீஸில் போய் எப்படி உட்காரலாம்? நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கலாம், நீங்கள் வேதத்தை வாசி தான் நீங்கள் இந்த டீச்சராக இருக்க முடியும். நீங்கள் எக்ஸாம் போகிறீங்க, நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி பைபிள் படிக்கணும். ஒரு என்ட்ரி போகிறீங்க, நீங்கள் வேதத்தை படித்து விட்டு தான் போக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார்.
இப்போ செயல்பாடு. இப்போ ஆண்டவர் என்ன செய்தாங்கன்னு சொன்னேன் அப்படின்னா, கர்த்தருடைய 10 விரல்களை அவனுடைய 2 காதுகளிலே வைக்கின்றார். பிறகு இந்த காதிலே அவர் உமிழ்கின்றார், எச்சை துப்புகிறார். பிறகு அவனுடைய நாவிலே கர்த்தர் கை வைக்கின்றார், தொட்டு. அதுக்கு பிறகு ஒரு செயல்பாடு. இதே எத்தனை செயல்பாடு பாருங்கள், 6 காரியம் வருது. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க ஏசப்பா அப்படின்னா, வானத்தை அண்ணாந்து பார்க்கின்றார். ஏசப்பா முறைப்படி செய்கிறாங்க. எனக்கு அப்படி தான் இது புரிஞ்சுது. முறைப்படி செய்கிறாங்க. ஒவ்வொரு காரியத்தை கொண்டு வந்தாங்க, கையை வைங்கன்னாங்க. ஏசப்பா கையை வச்சாங்க, அவன் தலையில் கை வைக்காங்க, 2 காதுலையும் 10 விரல்களையும் வைக்கிறாங்க, காதுக்குள்ளே துப்புறாங்க, நாக்கை தொடுறாங்க. அப்புறம் வானத்தை அண்ணாந்து பார்க்கின்றார். டிசிப்ளின், ஒழுங்காக செய்கிறாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. மார்க் 7வது அதிகாரம் 34வது வசனம். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். இப்போ ஏசப்பா என்ன செய்தாங்க அப்படின்னா, வானத்தை அண்ணாந்து பார்க்கின்றார், பிதாவை நோக்கி ஜெபிக்கின்றார். இவன் காது கேட்கல, இவனுக்கு இவன் திக்கி பேசுகிறான், கொன்னைவாயுடையவனாக இருக்கிறான். தேவனே எனக்கு இறங்கும், இவர் பெரிய அற்புதம் இப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கின்றார், செயல்படுகின்றார். அடுத்து என்ன சொன்னார் அப்படின்னா, பெருமூச்சு விடுகின்றார். அந்த மனிதனுடைய நிலைமையை பார்க்கின்றார். ஒருவேளை அவன் வாலிபனாக இருக்கலாமோ, இல்லை வாலிபன் பாவலா, இவன் இப்படி திக்கி பேசுகிறானே, இவங்கிட்ட யார் பொறுமையாக நின்று இவங்ககிட்ட பேசுவா? பொறுமையாக நின்று யாராவது இவங்ககிட்ட பேசுவாங்களா? ஏன்னா அவன் திக்கி திக்கி பேசுவான். அவன் சொல்கிறதுக்கு, அந்த வார்த்தையை சொல்லி முடிக்க எவ்வளோ நேரம் ஆயிரும்? யார் அவங்ககிட்ட நின்று அவன் கதையை கேட்பா? அதனால் அதை பார்த்து ஏசப்பா பெருமூச்சு விடுறாங்க. ஒரு பெரிய பெருமூச்சு விடுகின்றார், விட்டு செயல்படுகின்றார். பட்டு என்ன செய்கிறார் அப்படின்னா, வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். எப்பத்தா, காதுகள் திறக்கப்பட வேண்டும், நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும், அவன் தெளிவாக பேச வேண்டும். எப்பத்தா என்றார், அதுக்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். 35ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மார்க் 7:35. உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். அல்லேலூயா. அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு விட்டது. எப்பத்தா என்று ஏசப்பா சொன்ன உடனே அவனுடைய காதுகள் திறந்து விட்டது. அப்போ காதை ஏதோ அடைச்சிருக்கு, என்ன அடைக்கப்பட்ட காது. இப்போ ஏசப்பா செயல்படுகின்றார். அவருடைய வல்லமை நிறைந்த கரங்கள் தொட்டது. இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் பலவீனம் இருக்குதா? கால் வலினால் கஷ்டப்படுறீங்களா? முட்டு வலினால் அநேகர் கஷ்டப்படுறாங்க, வயிறு வலினால் அநேகர் கஷ்டப்படுறாங்க. சில பேருக்கு ரொம்ப தலைவலி, எத்தனை மாத்திரை பேராசிட்டமால் அது இதுன்னு போட்டு கஷ்டப்படுறாங்க. தலைவலி சுகமாகவே மாட்டாங்க. எத்தனை விக்ஸு டப்பா போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏசப்பா தொட்டாங்கன்னா ஒரு செகண்டில் சுகமாயிரும். ஆண்டவரே, நீங்களும் உங்கள் கையை என் தலையில் வைங்கப்பா அப்படின்னு சொல்லி நாம் கேட்க வேண்டும். இங்கே தலைவலிக்குன்னு எல்லார்கிட்டையும் சொல்லி என்ன பிரயோஜனம்? வயிறு வலிக்குன்னு எல்லார்கிட்டையும் சொல்லி என்ன பிரயோஜனம்? நீங்கள் ஏசப்பாவே உங்களுடைய தலையிலே அவருடைய கரங்களை வைக்க சொல்ல வேண்டும். நீங்கள் என்னையை பார்த்து சொல்லுங்கள், நீ சுகமாகுன்னு சொல்லுங்கப்பா. எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, எனக்கு ரொம்ப முதுகு வலிக்குது, எந்த பலவீனத்தையுமே என்னால் தாங்க முடியவில்லை என்று ஜெபம் செய்ய வேண்டும். ஆண்டவரை நோக்கி நீங்கள் மன்றாட வேண்டும். எனக்கு என் மூத்த மகன் பிறந்த அந்த வீட்டுக்குள்ளே பேக் பெயின் வந்துச்சு. பேக் பெயின்னா ரொம்ப ஒரு கஷ்டம், எழுந்து இருக்கவே முடியாது. அந்த நாட்களிலே நான் ரட்சிக்கப்படவும் இல்லை, இப்படிலாம் ஜெபம் பண்ணணும்னா எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டில் ரேடியோவில் ஹோப் டிவி இப்போ நடத்துகிறாங்க. அவங்களுடைய அப்பா பேசுவாங்க, ரோஸ் பாண்டியன் அந்த பாஸ்டர்.
அந்த பாஸ்டர் வந்து அவர் செய்தி கொடுத்தாங்க. செய்தி என்ன கொடுத்தாங்கன்னு எனக்கு புரியலை. ஏன்னா நாங்கள் செய்திலாம் கேட்டு எனக்கு பழக்கம் கிடையாதுல்ல. அப்போ அந்த செய்தி ரேடியோவில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல இப்போ வியாதி இருக்குது, எங்கே உங்களுக்கு இப்போ வலிக்குது, அந்த இடத்துல உங்கள் கையை வைங்க, நான் இப்போ ஜெபம் பண்ண போகிறேன், உங்களுக்கு சுகமாயிரும் அப்படின்ட்டு அந்த ரேடியோவில் சொன்னாங்க. பார்த்துக்கோங்க, ரோஸ் பாண்டியன் அவர், ஹோப் டிவிக்காரங்க. உடனே நான் படுத்து தான் இருந்தேன். அப்படி என்னுடைய கையை தூக்கி பின்னால் பெயின் ரொம்ப இருக்குல்ல, அந்த இடத்துல கையை வச்சேன். அப்பொழுது அவர் ஜெபம் செய்தார். இப்போ யாரெல்லாம் இந்த வியாதியில் கஷ்டப்படுறாங்களோ அவங்க தங்களுடைய கைகளை வைத்திருக்கிறார்கள். ஏசப்பா நீங்கள் இப்போவுமே அவங்கள குணமாக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஊக்கத்தோடு ப்ரேயர் பண்ணார். இப்போவுமே நீங்கள் சுகமாக்கிடணும், இனிமேல் இந்த வலி இவங்களுக்கு வாழ்க்கையில் வரவே கூடாது. அது எந்த வலியாக இருக்கட்டும், வயிறு வலியாக இருக்கட்டும், கழுத்து வலியாக இருக்கட்டும், தலைவலியாக இருக்கட்டும், நீங்கள் இப்போவுமே நீங்கள் சுகமாக்கிருங்க ஏசப்பா, நான் கெஞ்சி ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரேயர் பண்ணி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அப்படின்னு முடிச்சிட்டாங்க. செய்தியும் முடிஞ்சிட்டு நானும் கையை வச்சு எடுத்துட்டேன். ஆண்டவருடைய கிருபையினால் எனக்கு எத்தனை வயது ஆகுது, 65 வயசுக்கு மேலே ஆகிட்டு. ஏசப்பா அன்னைக்கு என்னை குணமாக்குனது தான். அதுக்கு பிறகு அந்த பேக் பெயின் வரவே இல்லை. கர்த்தர் அந்த வார்த்தையை என்னிலே வெளிப்படுத்தினார், என்னில் அவர் செயலாற்றினார். நான் அதை விசுவாசித்தேன். ரேடியோவில் ஜெபித்தாங்க, அதை நான் விசுவாசித்தேன். அப்படியே அந்த பேக் பெயின் என்னை விட்டு போய்விட்டது. இப்போ எனக்கு அப்போ 25-26 வயசு தான் இருக்கும். அப்புறம் எனக்கு ஒரு நாளுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அவர் என்னை தொற்றுக்கார் நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஆண்டவரை பற்றி அப்போ ரொம்ப தெரியாது. இயேசுவே தெரியும், இப்படிலாம் நம்ம ஜெபம் பண்ணணும், அவர் இப்படி நான் அற்புதங்களை செய்தார். கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீர் ரசமாக்குனது தெரியும். மற்றபடிலாம் இவ்வளோ அற்புதங்களை ஏசப்பா செய்ததுலாம் எங்களுக்கு தெரியாது. பைபிள்லாம் அந்த நாட்களில் எங்களுக்கு கிடையாது, பார்த்துக்கோங்க. ஆனால் எனக்கு அன்னைக்கு என்னுடைய கையை வைத்து இந்த ஜெபத்தில் எனக்கு சுகமாக்கிட்டார் ஆண்டவர். ஆண்டவர் சுகமாக்குனா திருப்பி அது வரவே செய்யாதுல்ல, வரவே செய்யாது. இனி ஒரு நாள் ஒருபோதும் ஒரு காலம் வரக்கூடாதுன்னு தான் நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். எந்த வியாதி வந்தாலும் சரி, இனிமேல் நீ என்கிட்ட வராத அப்படின்னு தான் சொல்லணும். நோய் கூட பழகக்கூடாது, நோயோட வாழ ஆசைப்படக்கூடாது. நோய்கள் வெளியே போக வேண்டும் என்று சொல்ல வேண்டும். எந்த நோய்க்கும் நம்ம பாத்திரம் நல்ல, நம்ம நோய்க்காக பிறக்கலை, வாழ்கிறதுக்காக பிறந்திருக்கோம். தூதர்கள் ஓயாமல் பரிசுத்தர் என்று போற்றி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அதை விட ஏசப்பாவுக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறது தான் பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஜீசஸ், அதான் ஆண்டவருக்கு பிடிச்சிருக்கு. அவரை பார்த்து நம்ம துதிக்கிறது தான் அவருக்கு பிடிச்சிருக்கு. என் உயிருள்ள நாட்களெல்லாம் நான் கர்த்தரை பாடுவேன் என்று தாவீது சொன்னார், அதுதான் பிடிச்சிருக்கு. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறோம் ஏசப்பாவுக்கு, அதான் ஏசப்பாவுக்கு பிடிச்சிருக்கு. உங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படும், உங்கள் பிள்ளைகளின் கட்டுகள் அவிழ்க்கப்படும், உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படும். உங்கள் கணவன் சரீரத்தில் இருக்கிற கட்டுகள், அது பாவக்கட்டம், பாதாள கட்டம், சாபக்கட்டம், மரணக்கட்டம், அந்த கட்டு இன்றைக்கு ஏசப்பா கிருபையினால இப்பொழுதே அவிழ்க்கப்படும். கால் வலிகள் இப்பொழுதே அவிழ்க்கப்படும். எந்த பேயோ நோயோ பில்லி சூனியமோ மந்திரவாதமோ செய்வனைகளோ இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. நேம் ஆஃப் ஜீசஸ், நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் இந்த கொன்னவாயினுடைய நாவின் கட்டுகளும் காதுகளின் கட்டுகளும் அவிழ்ந்தது போல இந்த வார்த்தையை, இந்த ஜெபத்தை, இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொருவருடைய கட்டுகளும் அவிழ்க்கப்படுவதாக. கழுத்துக்குள்ளே இருக்கிற எலும்பு தேய்மானங்கள், முட்டுக்குள்ளே இருக்கிற எலும்பு தேய்மானங்கள் இப்பொழுது சரி செய்யப்படுவதாக. குடும்பத்திலே பிரிவினையின் ஆவியின் கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்பட்டு கணவன் மனைவிக்குள்ளே சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளுக்கும் ஒற்றுமை சமாதானமும் உண்டாவதாக. நேம் ஆஃப் ஜீசஸ், அல்லேலூயா. உடைய கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கின்றார்.
கோர்ட்டு கேஸுன்னு இருக்கிற காரியத்தினுடைய கட்டுகளை இன்னைக்கு அவிழ்த்து கர்த்தர் நீதி செய்து விடுதலையை தருகின்றார். அவர் நல்லவர், இயேசு நல்லவர். இந்த கொன்னைவாயின் ஒரு மனிதனுக்காக எவ்வளவு செயல்பாடுகள் என் இயேசு செய்கின்றார். இயேசுப்பா எவ்வளோ பெரியவங்க தெரியுமா, எவ்வளோ வல்லமை உள்ளவங்க தெரியுமா, புரிஞ்சுக்கிடவே முடியலையே. அவரை பற்றி காலையில் எந்திக்கும் போதே இன்றைக்கி நான் நல்ல ஒரு பாடலோடு எந்திரிச்சேன். அவர் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே, கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், காலங்களில் நிரம்பிடும் தானியமும், நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. அப்படி பேசுகிறார். இன்றைக்கி வேறு பாட்டு வந்துச்சு, ஆனால் இப்போ எனக்கு இந்த இடத்துல இந்த பாடலில் தான் படிக்கணும் போல் இருந்துச்சு. கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார், நீங்கள் செயல்பட வேண்டும், நீங்கள் அவரிடத்தில் கெஞ்சி மன்றாட வேண்டும், அப்படியே பாதத்திலே விழுந்து கேட்க வேண்டும். இந்த கொன்னவாயினை கொண்டு வந்து இயேசுவின் இடத்துல அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். இவன் கொன்னவாயாக இருக்கான், உங்கள் கையை கொஞ்சம் வைங்களேன் அப்படின்னு வேண்டிக் கொண்டாங்க. இன்றைக்கி உங்களுடைய பிரச்சனை என்ன? உங்களுக்கு வீட்டில் மஞ்சள் மசாலா ஜாமானே இல்லை, நீங்கள் நிறைய கடனில் இருக்கீங்க, என்ன செய்யணும் தெரியல, என்ன செய்ய முடியும்? தேவன் தான் செய்யணும். அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரிடத்தில் கெஞ்ச வேண்டும். இவங்க எவ்வளோ பேர் வந்து கொண்டு விட்டுருக்காங்க தெரியுமா? கை வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ நிறைய பேர் தானே வந்திருக்காங்க. இந்த இயேசுப்பா வந்து ரொம்ப எல்லாரையும் சுகமாக்குறாங்கடா, நீ வா நீ அப்படின்னு அந்த ஒருவேளை வாலிபனாக இருந்திருக்கலாம். உன்னை கல்யாணம் ஆக வேண்டாமா, நீ குடும்பமாக வேண்டாமா, நீ இந்த பூமியில் வாழ்ந்திருக்க வேண்டாமா, வாடா கூட்டிகிட்டு வந்து வேண்டிக் கொண்டார்கள். நாம் இன்றைக்கு வேண்டிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையை ஆசீர்வதியும் தகப்பனே, எங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பை கல்வியை கொடுங்க தகப்பனே. இயேசுப்பாவை நான் நினைப்பேன். அதாவது மோசே வந்து மலையில் இருந்து கீழே வருகிறார், 40 நாள் இருந்துட்டு கீழே வரும்போது இயேசுப்பா என்ன செய்தாங்க? படிப்பை தான் கொடுக்காங்க, கல்வியை தான் அங்கே கொடுக்கின்றார். 2 கற்பலகைகளிலே 10 கட்டளையை எழுதி கொடுக்கின்றார். இயேசுப்பா எழுதி தான் கொடுத்தாங்க, எழுதி கொடுத்தாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி நமக்கு எழுதி கொடுத்திருக்கின்றார்கள். இந்த பூமியிலே வந்த அநேகர் மொழியை கற்று நமக்கு இந்த மொழியிலே நமக்கு எழுதி கொடுத்திருக்கின்றார்கள். அந்தந்த மாநிலங்களுக்கு அந்தந்த மொழியிலே வேதாகமும் படிப்பு எந்த வேலையானாலும் எழுதி கொடுத்திருக்கின்றார்கள். இவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். இன்றைக்கு பெற்றோர் வேண்டிக் கொள்ள வேண்டும், வாலிபர்கள் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். உங்கள் கையை எங்கள் தலையில் வச்சு எங்களை ஆசீர்வதிங்க என்று வேண்டிக் கொள்ள வேண்டும், வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் செயல்பட்டார், செவிகள் திறக்கப்பட்டு 35வது வசனம் மார்க் 7:35, உடனே ஸ்பாட் இமீடியட்லி அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவையாய் பேசினான். அழகாக, தெளிவாக, அர்த்தமாக, நீட்டாக பேசினான், நீட்டாக பேசினான். சூப்பராக இருந்திருக்கும்ல எல்லாருக்கும் பார்க்கும்போது. எத்தனை பேர் பேசும்போது மயங்குறாங்க தெரியுமா? நிறைய பேர் இப்போ யூடியூப்பில் பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறதுக்கே எவ்வளோ கூட்டங்கள் இருக்குது. அன்றைக்கி ஏசப்பா மலை பிரசங்கத்தில் பேசினார். 3 நாள் மக்கள் சாப்பிடணும்னே நினைக்கல, தண்ணி குடிக்கல, எதுவுமே இல்லாமல் 3 நாள் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். பசியே அவங்களுக்கு வரலையா? ஏன்னா பேச்சு வந்து அப்படி இன்ட்ரெஸ்ட், செவ்வையாக பேசுகிறது, அழகாக பேசுகிறது, தெளிவாக, பிழை இல்லாமல், மற்றவர்களை கவரக்கூடிய அளவுக்கு பேச்சுக்கள். அன்றைக்கு அந்த கொன்னவாயின் அவ்விதமாய் பேசினான். அருமையானவர்களே, ஆண்டவர் செயல்பட்டார். நாமும் இன்றைக்கு செயல்பட வேண்டும். நீங்கள் ஜெபிக்க வேண்டும், உங்களுடைய காரியங்கள் சக்ஸஸாக நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நீங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும், நீங்கள் வேதத்தை படிக்க வேண்டும், நீங்கள் பாட்டுகளை பாட வேண்டும், ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், திருவிருந்தை கை கொள்ள வேண்டும், பங்கு கொள்ள வேண்டும், பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும், எல்லாரையும் மன்னிக்க வேண்டும், எல்லாரிடத்திலே சிநேகமாக இருக்க வேண்டும், பாவம் செய்யக்கூடாது, கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது, பிறரை கெடுத்து பேசக்கூடாது, பிறரை தூற்றி கொண்டு அலையக்கூடாது, எல்லாரையும் மன்னித்து அன்பு செலுத்த வேண்டும், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை இந்த கொன்னைவாயினுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது போல காதுகளின் கட்டுகளும் நாவின் கட்டுகளும் அவிழ்ந்து அவன் செவையாய் பேசினது போல அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்த தேவாதி தேவன்
ராஜாதி ராஜா ஏசப்பா நம்மையும் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையும் செவ்வையாய் அழகாய் நீட்டாய் இருக்கும்படி ஆண்டவர் உதவி செய்வார். நேசிக்கிற பிதாவே, உங்களுக்கு நன்றி. எங்களுடைய குடும்பங்களிலே இருக்கிற அனைத்து கட்டுகளையும் அவிழ்த்து எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.